ஹாய், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிங்கப்பூருக்கு ஒரு வேர் ஹவுஸில் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேணும்னு கேட்டிருக்கு. ஓகே, ஆனால் இது இ பாஸ். சிங்கப்பூர் போகிறவங்க இ பாஸ் உங்களுக்கு தெரியும், டிகிரி ஹோல்டர் மஸ்ட். ஓகே, டிகிரி அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். இதில் யாராவது சூட்டபுளாக இருந்தால் நம்ம அதை பார்க்கலாம். சிங்கப்பூர். ஓகே, ஸோ வேர் ஹவுஸில் நார்மலாக இப்போ ஏற்கனவே வெளியே வேலை பார்த்துருப்பாங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. இந்தியாவில் நீங்கள் ஃபோர்க் லிஃப்ட் எனக்கு ஓட்ட தெரியும், அதுக்குள்ளே எவிடன்ஸ் இருக்குன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதனுடைய ஜாப் டீட்டெயில் என்னென்னா, சேலரி பாருங்கள், 1800 2400 வரைக்கும் கிடைக்கும். 2400 12 மணி நேரம் வரும். 1800 8 hours டியூட்டி. ஓகே, ஸோ இதில் எங்கேயாவது ஒன்று வெளிநாட்டில் வேலை பார்த்தது அல்லது இந்தியாவில் வேலை பார்த்த மாதிரி ஒரு வீடியோவும் அதுக்குள்ளே எவிடன்ஸும் நம்ம ரெடி பண்ணாலும் போதும். மற்றபடி டெலிஃபோன் இன்டர்வியூ தான் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவாங்க. 20 days ப்ராசஸ். ஐபி ரிலீஸ் ஆன போது காசு கொடுத்தா போதும், அட்வான்ஸ் இல்லை. ஓகேவா? முதல்ல டாக்குமெண்ட்ஸ் தந்தீங்கன்னா நான் மேலே கொடுத்து உங்களை அவங்க கால் பண்ணி ஓகே பண்ண பிறகு விசா அப்ளை பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தா போதும், அட்வான்ஸ் தேவையில்லை. ஸோ இது நான் கீழே சொல்லியிருக்கேன் பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் 1990 97 வரைக்கும் உள்ளது யாராவது இருந்தால், அது டிகிரி ஹோல்டராக இருந்தால், இ பாஸ் போகிறது சம்மதமாக இருந்தால், ஓகே, இது தாராளம் போதும். ஓகே, ப்ராசஸ் நம்ம சீக்கிரம் முடிஞ்சிடும், அட்வான்ஸ் இல்லை. இதுக்கு ஒரு 5 lakhs ப்ளஸ் டிக்கெட் வரும். ஓகே, 5 lakhsனால் சிங்கப்பூர் டாலர் எவ்வளோன்னு கணக்கு பண்ணுங்க. அவங்க சிங்கப்பூர் டாலரில் தான் பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. ஓகே, பட் இந்தியன் ருபீஸில் ஒரு 5 lakhs ப்ளஸ் டிக்கெட். இதுக்கு யாராவது சூட்டபுளாக இருந்தால் இது பண்ணலாம். ஓகே, சரி, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வேக்கன்சி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுக்கு இஷ்டப்படுறவங்க இல்லை எலிஜிபிளாக இருக்கவங்க கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக அனுப்புங்க. வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணும்போது வெறும் சிலவங்க பேடத்தான் அனுப்புகிறாங்க, அதை கொண்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னா பேடத்தா, ஃபோட்டோ, பாஸ்போர்ட், ஃப்ரெண்டு, பேக்கு, டிரைவிங் லைசன்ஸு, வேறு என்னென்ன உண்டோ அதெல்லாம் மொத்தமாக ஒரு பிடிஎஃப்ல போட்டு அனுப்பிச்சி விட்றணும். இப்போ பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுக்கணுமா வேண்டாமா அன்னு பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் பயோடேட்டா அனுப்பிச்சுன்னா இது இன்கம்ப்ளீட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் ஃபுல் ப்ரொஃபைல் அனுப்புங்க, அதை பார்த்து நம்ம பண்ணலாம். ஓகே, சப்போஸ் இந்த வேக்கன்சி உங்களுக்கு செட் ஆகலை, பட்ஜெட்டும் சரியில்லை, ஆனால் அடுத்த வேக்கன்சி வருது, வேறு நாட்டுக்கு நிறைய வருது, நிறையா, அதில் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ.